Hello students, welcome to Hiba Max Study Time. 10th standard CBSE Max chapter 3 pair of linear equations in two variables பார்த்துட்டு இருக்கோம். Exercise 3.3 first question இந்த வீடியோல solve பண்ணலாம். Solve the following pair of linear equations by the elimination method and the substitution method. So ஒரே question ஆனா ரெண்டு மெத்தட்லயும் நம்ம solve பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. First question பாருங்க, x plus y is equal to 5 and 2x minus 3y is equal to 4. ரெண்டு equation ரெண்டு மெத்தட்ல செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் given equation எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன்ல x plus y is equal to 5. இத ஃபர்ஸ்ட் equation கன்சிடர் பண்றேன். அப்புறம் 2x minus 3y is equal to 4. இத செகண்ட் equation கன்சிடர் பண்றேன். ஃபர்ஸ்ட் elimination method செய்யலாம், அதுக்கு அப்புறம் substitution method செய்யலாம். elimination method இதான் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய போறோம். சரிங்களா? இப்போ elimination methodல செய்யும்போது இது ரெண்டுத்துலயும் ஒரே மாதிரி வேல்யூஸ் இருந்தா அதை நான் கேன்சல் பண்ண முடியும். பட் இங்க 2 இருக்கு, இங்க 2 இல்ல. இங்க 3 இருக்கு, இங்க 3 இல்ல. ஸோ இப்போ நான் இதை 3 மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்டூ 3 பண்ணணும். அப்பதான் டைரக்டா இது கேன்சல் ஆகும். இது கூட செய்யலாம், பட் ஏன் நம்ம செய்யல அப்படின்னா ரெண்டுமே பிளஸ்ல இருக்கு. ஸோ எக்ஸ் டேர்ம் எடுத்தால் நம்ம சைன் கன்வெர்ட் பண்ணிட்டு தான் கேன்சல் பண்ணோம். பட் இங்கே +1 -1 ஒய்ல இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டூ 3. 3 into x 3x, 3 into y 3y, 3 5s are 15. அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே இருக்கும். 2x minus 3y is equal to 4. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். இந்த +3yயும் -3yயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3 + 2 என்ன கிடைக்குது நமக்கு? 5, which is equal to 15 + 4. 15 + 4 வந்து 19 கிடைக்கும் இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? x is equal to 19/5. எக்ஸ் வேல்யூ தெரிஞ்சிச்சா, இதை வச்சுட்டு ஒய்யோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். x plus y is equal to 5. x இருக்கிற இடத்துல 19/5 plus y is equal to 5. இப்போ y is equal to 5 plus 19/5 அந்த சைட் போனால் minus 19/5 எல்சிஎம் பண்ணுங்க. 5 5s are 25 minus 19 divided by 5 இருக்கு. இப்போ y is equal to 19க்கு அப்புறம் 20 அப்புறம் ஒரு 5 6/5. x ஓட வேல்யூ 19/5, y ஓட வேல்யூ 6/5. Therefore, x is equal to 19/5 and y is equal to 6/5. இது elimination methodல. இதை நான் substitution methodலயும் solve பண்ணி same answer கொண்டு வர போறேன். Next method, substitution method. So first equationும் second equationும் எடுத்து எழுதிருக்கேன். இப்போ நான் first equation தான் எடுத்துக்க போறேன். x plus y is equal to 5. இப்போ x is equal to எப்படி எழுதலாம்? 5 minus y. இப்போ x is equal to 5 minus y ன்னு நம்ம எடுத்துக்கிட்டதை செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். 2x minus 3y is equal to 4. இப்போ இதில் x இருக்கிற இடத்துல நான் என்ன எழுதணும்? 5 minus y minus 3y is equal to 4. இப்போ இந்த 2 வந்து நான் இன்சைட் மல்டிபிள் பண்ணணும். 2 5s are 10, 2 into y 2y minus 3 into y is equal to 4. Next line என்ன வரும்? 10 minus 5y is equal to 4. இப்போ -5 இன்சைட் கொண்டு போயிடலாம், +4 இன்சைட் கொண்டு வந்துடலாம். அப்போ வந்து 10 minus 4 is equal to 5y. 10 minus 4 வந்து 6. 6 is equal to 5y. அப்புறம் 6/5 is equal to y. இப்போ y வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா போதுமா? x is equal to 5 minus y. x is equal to 5 minus 6/5. x is equal to 5 5s are 25 minus 6/5. x is equal to 19/5. So ரெண்டு மெத்தட்லயும் சேம் ஆன்சர். சொல்யூஷன் என்னன்னு எடுத்து எழுதிடலாம். Therefore, the solution is x is equal to 19/5, y is equal to 6/5. Understand of the sum எல்லாருக்கும் அடுத்த question பார்க்கலாம். Second question பாருங்க. 3x plus 4y is equal to 10 and 2x minus 2y is equal to 2.
ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை தான் நம்ம எலிமினேஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணோம், சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் சால்வ் பண்ணோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எலிமினேஷன் மெத்தடே செய்யலாம். சரிங்களா? எலிமினேஷன் மெத்தட். given ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 3x plus 4y is equal to 10. First equation. 2x minus 2y is equal to 2. Second equation. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் பாருங்க, இங்கே 3x இங்கே 2x, இங்கே 4y இங்கே 2y. ஸோ இப்போ இங்கேயும் 4y இருந்ததுன்னா ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனை இன்டூ 2 பண்ணால் போதுமா? நம்ம அப்படி தான் கம்பேர் பண்ணோம். இப்போ இதையுமே நம்ம செய்யலாம், பட் அதுக்கு இங்கேயும் இன்டூ 2 பண்ணணும், இங்கே இன்டூ 3 பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஈக்குவேஷனை இன்டூ 2 பண்ண போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. 3x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 10 அப்படியே இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனை நான் இன்டூ 2 பண்ணுறேன். அப்போ 2 2s are 4x minus 2 2s are 4y, 2 2s are 4. இப்போ கேன்சல் பண்ணலாம். சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஏன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். 3 plus 4 7x is equal to 10 plus 4 14. x is equal to 14. 7 denominatorல வந்துரும். 7 2s are 14. x is equal to 2. இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். Substitute x equal to 2 in equation 1. அப்போ 3 into x இருக்கிற இடத்துல 2 plus 4 into y is equal to 10. 3 2s are 6 plus 4y is equal to 10. 4y is equal to 10 plus 6 answer பண்ணா minus 6. 4y is equal to 10 minus 6 4. y is equal to 4 by 4. Cancel பண்ணா 1. Therefore y is equal to 1. x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், y ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதே இது சப்ஸ்டியூஷன் மெத்தட்லையும் செய்யலாம். ஸோ செகண்ட் மெத்தட் என்னது? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். First equation 3x plus 4y is equal to 10. Second equation 2x minus 2y is equal to 2. இது ஃபஸ்ட்டு, இது செகண்ட். நான் இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் தான் எடுத்துக்கிறேன், ஏன்னா அதுதான் சிம்பிளாக இருக்குது. நம்பர்ஸ் 10 அந்த மாதிரி பெரிய நம்பர் இல்லை. 2x minus 2y is equal to 2. நான் இப்போ x equal toன்னு கொண்டு வர போகிறேன். அப்போ 2x is equal to 2 minus 2y செட் போனால் plus 2y. அப்புறம் x is equal to 2 plus 2y divided byல இந்த 2 கொண்டு வரேன். இப்போ பாருங்க, மேலேயும் 2 இருக்கு, கீழேயும் 2 இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், நியூமரேட்டர்ல இருக்கிற 2 காமனா வெளியே எடுக்கிறேன். அப்போ இங்க 2 வெளியே போயிடுச்சுன்னா 1 இருக்கும், இந்த 2 வெளியே போயிடுச்சுன்னா y மட்டும் இருக்கும், டிவைடட் பை 2. 2 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ x இருக்கிற இடத்துல நான் 1 plus y-ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல x is equal to 1 plus y-ன்னு எடுத்துக்க போறேன். x equal to 1 plus y in equation 1. அப்போ 3 into 1 plus y plus 4 into y is equal to 10. 3 inside multiple பண்ணுங்க. 3 plus 3y plus 4y is equal to 10. 3 plus 3y plus 4y, 7y is equal to 10. 7y is equal to 10 plus 3 இந்த side வரும்போது minus 3. இப்போ 7y is equal to 7, y is equal to 7 by 7, y is equal to 1. y ஓட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து x கண்டுபிடிக்கிறோம். அப்போ x is equal to 1 plus y, y இருக்கிற இடத்துல 1, which is equal to 2. ஸோ சொல்யூஷன் செட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? சொல்யூஷன் x equal to 2, y equal to 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கு இல்லையா? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் 3x minus 5y minus 4 equal to 0 and 9x is equal to 2y plus 7. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு நான் எலிமினேஷன் மெத்தட் தான் எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் எலிமினேஷன் மெத்தட். given ரெண்டு எடுத்துருங்க. 3x minus 5y minus 4 equal to 0. 9x is equal to 2y plus 7.
இப்போ இதை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணுறது, -4 அன்செட் கொண்டு போயிடலாம். 3x minus 5y is equal to -4 அன்செட் போனால் +4. அடுத்த லைனில் y வந்து எக்ஸோட வந்துடணும். அதை ஈக்குவல் டு அந்த சைட் கொண்டு போயிடலாம். 9x minus 2y is equal to 7. இப்போ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாகவும் இதை செகண்ட் ஈக்குவேஷனாகவும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செய்ய முடியாது. நம்ம இப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு நம்ம செய்யலாம். இப்போ இதில் பாருங்க, 3x 9x 5y 2y. இப்போ y டேர்ம் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் மல்டிபிள் பண்ணும், செகண்ட் ஈக்குவேஷன் மல்டிபிள் பண்ணும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இப்போ நான் இன்டூ 3 பண்ணேன்னா 3x 3 3s are 9xன்னு மாறிடும். கீழே வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாம், சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸோ 3 3s are 9, 9x minus 3 5s are 15y, 4 3s are 12. கீழேயும் 9x minus 2y is equal to 7. செகண்ட் ஈக்குவேஷனில் இப்போ சைன் சேஞ்ச் பண்ணும், ஏன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்கு. ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ -15 + 2y, அப்போ -13y. 12 minus 7 5. So y is equal to 5 by -13 or -5 by 13. மைனஸ் டினாமினேட்டர்லேயும் இருக்கலாம், நியூமரேட்டர்லேயும் இருக்கலாம், ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ y எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுமா? நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் y சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் y is equal to -5 by 13 in equation 1. 3x minus 5 into -5 by 13 is equal to 4. So 3x minus into minus plus 5 5s are 25 by 13 is equal to 4. 3x is equal to 4 plus and the set form of the minus 25 by 13. 3x is equal to 13 4s are 52 minus 25 by 13. 52லேருந்து 25 நான் மைனஸ் பண்ணும்போது எனக்கு 27 ஆன்சர் கிடைக்கும். So 3x is equal to 27 by 13. Next லைனில் x is equal to 27 by 13. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 டிவிஷனை கொண்டு வந்துடுறேன். இப்போ 3 9s are 27. ஸோ எக்ஸோட வேல்யூ 9 by 13. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எலிமினேஷன் மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிடலாமா? Solution x is equal to 9 by 13, y is equal to -5 by 13. அடுத்து substitution method செய்யலாம். Next substitution method செய்யலாம். கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 3x minus 5y is equal to 4. நான் மாற்றி எழுதணும்ல, அதுதான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் 9x minus 2y is equal to 7. செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3x minus 5y is equal to 4. இப்போ x equal toன்னு கொண்டு வரணும். அப்போ 3x is equal to 4. -5 ஆன்சைட் போனால் ப்ளஸ் 5y. -5y equal to அதர் சைடு கொண்டு போகும்போது ப்ளஸ் 5y மாறிடும். இந்த லைனில் x is equal to 4 plus 5y மல்டிப்ளிகேஷன் இருக்க 3 டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸை கொண்டு போய் நான் செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Substitute x is equal to 4 plus 5y by 3 in equation 2. Equation 2 என்னது? 9x minus 2y is equal to 7. இப்போ x இருக்கிற இடத்துல இந்த டேர்ம் எழுத போகிறோம். 9 into 4 plus 5y by 3 minus 2y is equal to 7. இப்போ 3 1 time, 3 3 times. Clear? And 3 இப்போ inside multiple பண்ணலாம். 3 4s are 12. 3 5s are 15y. Minus 2y is equal to 7. 12 plus 15 2 minus பண்ணும்போது 13y is equal to 7. 13y is equal to 7 minus 12. 13y is equal to minus 5. So y is equal to minus 5 by 13. ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சதை எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 5 இன்ட்டு ஒய்.
yக்கு பதிலா -5/13 divided byல 3 வருது. இப்போ இந்த 1/3 ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துடலாம். அப்புறம் 4 plus into minus minus 5 5s are 25/13 கிடைக்கும். இப்போ 13 into 4 252 அப்போ 1/3 into 52 minus 25/13 52லேருந்து 25 மைனஸ் பண்ணோன்னா 27 கிடைக்கும். டினாமினேட்டரில் 3 into 13 இருக்கும். 3 9s are 27. அப்போ எக்ஸோட வேல்யூ 9/13 கிடைச்சிருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இது ரெண்டுத்தோட சொல்யூஷன் செட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ரெண்டுத்தோட சொல்யூஷன் எடுத்து எழுதிடலாம். சொல்யூஷனில் x is equal to 9/13, y is equal to -5/13. கிளியரா இருக்கா சம்? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஃபோர்த் சப்டிவிஷன் x/2 plus 2y/3 is equal to -1 and x minus y/3 is equal to 3. ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே நம்ம சால்வ் பண்ணாமல் எழுத முடியாது இல்லைங்களா? ஏன்னா டிவைடட் பைல ஆன்சர் இருக்கு. x/2 2y/3 is equal to -1. இதை ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 3 into x 3x plus 2 2s are 4y 2 into 3 6 is equal to -1. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா அடுத்த லைனில் 6 ஆன்சர் கொண்டு போனால் போதும். அப்போ 3x plus 4y is equal to -1 into 6 -6. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். x minus y/3 is equal to 3. 3 into x 3x minus y/3 is equal to 3. இப்போ 3 ஆன்சர் கொண்டு போயிடலாம். 3x minus y is equal to 3 3s are 9. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையும் பாருங்க எலிமினேஷன் மெத்தட் ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா இங்கேயும் 3x இங்கேயும் 3x. ஸோ எலிமினேஷன் மெத்தட் ஃபர்ஸ்ட் செய்யலாம். எலிமினேஷன் மெத்தடில் ரெண்டு ஈக்குவேஷன் எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ 3x plus 4y is equal to -6. 3x minus y is equal to 9 எடுத்துக்கிறோம். ரெண்டுமே ப்ளஸ். அப்போ இது மைனஸ் ஆகிடணும், இது ப்ளஸ் ஆகிடணும், இது மைனஸ் ஆகிடும். கேன்சல் பண்ணிடலாம். 4 plus 1 5y is equal to -6 - 9 -15. அப்போ y is equal to -15/5. y is equal to கேன்சல் பண்ணால் 3 -3. இப்போ இந்த டேர்ம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் y is equal to -3 in equation 2. 3 into x minus y இருக்கிற இடத்துல -3 is equal to 9. 3x minus into minus plus 3 is equal to 9. 3x is equal to 9 minus 3. 3x is equal to 9 3 போனா 6. x is equal to 6/3. x is equal to 3 1 time 3 2 times 2. சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ -3. அடுத்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 3x plus 4y is equal to -6. அடுத்த ஈக்குவேஷன் 3x minus y is equal to 9. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதில் -y ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ நான் -y அந்த சைட் கொண்டு போயிட்டு 9 இன்சைட் கொண்டு வந்தோம்னா ஈஸியாக இருக்கும் சம் இல்லையா? 3x minus y is equal to 9. இந்த ஈக்குவேஷனில் y அந்த சைட் கொண்டு போனால் ப்ளஸ் y மாறிடும். நம்ம 9 இந்த சைட் கொண்டு வரோம். அப்போது 3x ப்ளஸ் 9 இந்த சைடு வந்தால் -9. ஸோ y is equal to 3x minus 9. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Substitute y in equation 1. So 3 into x plus 4 into y க்கு பதிலா 3x minus 9 is equal to -6. So 3x plus 4 3s are 12x minus 9 4s are 36 which is equal to -6. So 3 plus 12 எவ்வளோ? 15x is equal to -6 minus 36 ஆன்சர் பண்ணால் ப்ளஸ் 36. இப்போ 15x is equal to 36 36 போச்சுன்னா 30.
அப்போ x is equal to 30 divided by 15. கேன்சல் பண்ணா 2. x ஓட வேல்யூ 2. இப்போ y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். y is equal to 3 into x இருக்கிற இடத்துல 2 minus 9. y is equal to 3 2s are 6 minus 9. y is equal to minus 3. So ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். y is equal to 3 கண்டுபிடிச்சிட்டோம். x equal to 2 கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்டா நீங்க சொல்யூஷன் செட்னு எடுத்து எழுதிட்டா போதும். The solutions are x equal to 2 and y is equal to minus 3. கிளியரா இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சிபிஎஸ்இ மேக்ஸை ஈஸியாக தமிழில் நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.